ம். ராபினை பற்றி எங்கள் அண்ணன் தளபதி ஃபேன்ஸ், என் உயிர் அண்ணன் தளபதி ரசிகன் ஒருத்தன், ரசிகன் ராபின் அண்ணன். அவர் உண்மையை தான் சொன்னார். இந்த காலத்தில் உண்மையை சொன்னாலே யாருக்கும் பொறுக்காதுமா. ஒருத்தர் பேசினார், இப்போ தான் பார்த்தேன் யூடியூப்பில். எப்படி பேசுனாருன்னா, அஜித் இல்லைனா அரை மணி நேரம் ஆகுதுப்பா, ஒரு வார்த்தை பேசிட்டு அரை மணி நேரம் தான் ஆகுது. அரை மணி நேரத்தில் ஒரு மட்டும் பேசினுக்கிறார். எனக்கு ஒன்றும் புரியல. எது டேய், நீங்களாம் ஆம்பளையாடா? ஃபஸ்ட்டு அஜித் ரசிகர் பற்றி கேட்குறேன், நீங்களாம் ஒரு ஆம்பளையா? ஒரு பொட்டையை வச்சு எப்படி 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 ஒரு பொட்டையை வச்சு பேச வச்சிங்களே, அப்போயே நீங்கள் தோத்துட்டீங்க. அப்போயே தெரிஞ்சிடுச்சு நீ யாரோட ரசிகன்னு. இதுமாரி வேலையெல்லாம் அஜித் தேவிட பையன் தான் பேசணும் ஃபேன்ஸ், ஓகேவா? எங்கள் ராபின் அண்ணன் பிரச்சனை இருப்பார், நீங்கள் பேசுகிற அளவுக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட பண்ண. ராபின் அண்ணன் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் தளபதி ரசிகன். ராபின் மாரி ராபினோட தீவிர வெறியரெல்லாம் இருக்கிறாங்க, ஓகேவா? ஒரு விஜய் படம் எப்படி விஜய் படம் ரிலீஸ் ஆகலாம் சாவர ரசிகர் இருக்கிறான். ஒத்துக்கிறேன், சாவறதுலாம் ஒரு நியாயம் பண்ணுறது, அது தப்பான விஷயம் தான் சாவறது. அந்த அளவுக்கு வெறிதாகிறான் அவன், ஓகேவா? அவன் வெறிதாகிறான். சாவே நினச்சவன் அவனை தளபதி பற்றி பேசினா அவனை சாவடிக்க மட்டும்தான் நிச்சயம். சொல்கிறா தேவடி அப்பையா புண்டாமா அவனா? தளபதி பற்றி உங்களோட தெரியும், நட தெரியும். ஷீலா ஒரு ஸ்டேஜுக்கு வர துப்பு கண்ட புண்டல்ல உங்களுக்கு, நீங்களாம் வந்து எகுத்து பேசுகிறீங்களா? டேய், இப்போ சொல்கிறேன்டா, அடுத்த சூப்பர் ஸ்டார் தேவையில்லை எங்களுக்கு. அடுத்த சூப்பர் ஸ்டாரே எங்களுக்கு தேவையில்லை. அவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது, புரியுதா? நாங்கள் அப்படி போயின்னுக்குறோம். நான் பாண்டிச்சேரி, சொந்த ஊர் எனக்கு பாண்டிச்சேரி. முன்னாலன்னா புட்டுங்க முடியுமோ புடுங்கடா, புரியுதா? முன்னாலன்னா புட்டுங்க முடியுமோ புடுங்கடா. பத்தா தளபதி பற்றி தப்பாக பேசுகிறீங்க தேவடியா பசங்களா? வத்தா அவ்வளோதான். நீங்கள் எந்த ஏரியாலும் புழு ஆட்டின்னு தான் போயிடுவீங்க புண்டைகளா, அழிஞ்சு போயிடுவீங்க. வத்தா புண்டைகளா ஊதியா மேலே பேசிக்கிறேன். இப்போ நான் வீடியோ பார்த்துட்டு இப்போ வந்து நான் போடுறேன் புண்டை தேவடியா பசங்களா. ஒருத்தவங்களாம் ரைட் சைடாரா புண்டைகளா பேச வரணும் தளபதி பற்றி. எவன்டா ஸ்பீச் கொடுத்தான்? எவன் பீச் கொடுத்தான்? விவசாயி எவன்டா கொடுத்தான்? ஒருத்த நீ சோறு தின்றிய, 3 வேளை 4 வேளை 5 வேளை சோறு தின்றிய ஒரு நாளைக்கு. உங்கள் தலை தின்னாரே, ஒருத்த எத்தனை நாள் துன்றானே தெரிய மாட்டேது அந்த புண்டை. சரி, ஒரு விவசாயி போராடுறான்னா அவனுக்கு சப்போர்ட் நியூஸ் பண்ண தேவையில்ல. எதனா மீம்ஸ் நியூஸ் போடுங்கடா, போடுங்க. ஏன்னா அதுவும் ஒன்றும் போடுறதில்ல. நான் படிக்காதவன் தான், நான் ஒத்துக்கிறேன். நான் படிக்கலை, புரியுதா? நான் படிக்காதவன் தான். எங்கள் ஏரியாவில் பாண்டிச்சேரியில் வந்து பாரு, மொத தளபதிக்கு பீர் ஊற்றுனதே நாங்கள் தான், எங்கள் ஊருக்கு ஆள் தான், ஓகேவா? தளபதி எப்போ பால் ஊற்றுவானாரு, பால் தானே ஊற்றக்கூடாது, பீர் ஊற்றுன்னு சும்மா சொன்னது நாங்கள் தான். ஆனால் அதை கன்ஃபார்ம் பண்ணது பாண்டிச்சேரி போய், பாண்டிச்சேரி, கடலூர், நாகப்பட்டினம், சிதம்பரம் அதில் ஏறின்னு போய் பீர் தான் ஊற்றுறானு, பால் ஊற்றுறது கிடையாது. ஏன் தெரியுமா பால் ஊற்றல? பால் நினச்சிக்கான் 4 பேர் குடிப்பாங்க, குழந்தைங்க குடிக்கிற விஷயம் ஊற்றாதீங்கன்னு. குடிக்காத விஷயம் எது? பீரு. குடிக்கக்கூடாது யாரும், அதனால தான் நாங்கள் பீர் ஊற்றுறோம், புரியுதா? நீ தேவையில்லாமல் தளபதி பேசணும் நினச்சிக்கோங்க. ஒருத்த அஜித் ரசிகர் மட்டும் இல்லை, எந்த தேவடியா பயிர் ரசிகர்னாலும் நான் சொல்கிறேன், ஒருத்தவங்களுக்கு மரியாதை புண்டை இவ்வளோ தான். எங்கள் தளபதி ரசிகரை பற்றி ஒருத்த எந்த புண்டையும் அறியது கிடையாது. எங்கள் ராபின்னா கரெக்டாக பேசினார். இதுமாரி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபேமிலி பற்றி தப்பாக பேசுகிறாரு, ஒத்துக்கிறேன். ஃபேமிலி பற்றி பேசுறது நான் ராபின் அண்ணன் இது அவரை பார்க்கும்போது எனக்கு அவர் ஞாபகம் தான் வருது. எனக்கு கரெக்டாக பேசுனா தப்பு தான் அவர் பேசுனது. நான் தளபதி ஃபேன்ஸ் மூலிமா நான் சாரி கேட்டுக்கிறேன். சாரி ஓகேவா? இருந்தாலும் ஒருத்தர் ஊதியமாக இப்படி பேசணும், இப்படி தலையை இப்படி மிச்சி போட்டுக்கிறாரு, இப்படி பண்ணிக்கிறாரு. எஸ்பிபி இல்லைன்னா அஜித் ஆள் இல்லையா அப்படி இப்படின்னு கேட்குறாரு புண்டை. சரி, ஒருத்த மூஞ்செல்லாம் பார்த்து அதர் ஸ்டேட்காரன் வெறுப்பேற்றுறான்டா. இவெல்லாம் ஒரு ஹீரோவா? தமிழ் ஆக்டரில் இவெல்லாம் ஹீரோவான்னு கேட்டு வெறுப்பேற்றுறான். தலை காட்ட முடியல. கேரளாலாம் போனான் மாலை. இந்த மீம்ஸ் மட்டும் நான் கேரளாவில் போட்ட நியூஸியம் ஒருத்தவங்க அட்ரஸ் இல்லாமல் பண்ணுறோன்னு தெரியுமாடா உனக்கு? புண்டை செலவு ஒன்று வச்சுக்கிறாங்களாம் புண்டை. நாங்கள் 4 சிலை வச்சுட்டு பார்த்தா நீங்கள் ஒரே சிலை வச்சுக்கிறீங்க. இப்போ 7 சிலை தமிழ்நாட்டில் மட்டும் சொல்கிறேன்,
7 சிலை மொத்த என்னன்னு சொல்லிட்டு ஒருத்த மயிறு இப்படி வச்சுன்னு போயிரு பூலி சீதி தேவடியா பசங்களா ஒருத்த கூதியாமல் இது போடுங்க புண்டில வீடியோ இப்போ போடுண்டா புண்டில போடுடா சரிங்களா புண்டை ஏய் பாண்டி சேர்றா தரணி தரேன்டா என் பேர் என்ன புட்டுக்க முடியுமே புரிஞ்சுக்கடா போடா புண்டிலா சீதி ஒருத்த நான் தளபதி ரசிகங்கடா ஒருத்த தளபதி நல்ல ஒன்று ஒருத்த ரசிகண்டா புண்டா தளபதி வெறியண்டா போடுறாங்களாம் போடு சரி தேவையா பசங்களா உங்களாம் அவ்வளோதான் மரியாதை புண்டா ஒருத்த எங்கள் ஏரியா பக்கம்லாம் ஒருத்த நீ என்ன ஊர்னேன்னு தெரியல நீ என்ன ஊராக இருப்ப சொல்லு பார்ப்போம் ஒருத்த இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு ஆம்பளை புண்டியா இருந்தால் ஒருத்த நீ அனுப்புடா என்ன ஊர்னு என் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேன் மோகனே தேவையா பசங்களா விஜய் பற்றி உன்னோட தெரியும் என்ன தெரியும் உனக்கு பேச வரோம் நல்லா புண்டைகளா ஒருத்தவங்களால ஒன்றும் முடியலையா புரியுதா உன்னால் முடியலையா ஹெல்ப் பண்ணாத யாருக்கும் சத்தியமாக சொல்கிறேன் ஹெல்ப் பண்ணாதீங்க அடுத்தவங்க ஹெல்ப் பண்ணுறோன்னா தடுக்காதீங்க ஓகேவா உங்களால் ஹெல்ப் பண்ண முடியல விட்டு போங்க தலைவரே போன டீசெண்டாக சொல்கிறேன் விட்டு போங்க நாங்கள் உங்களை எதுவுமே கேட்கல உங்களை எதுவுமே போடல விட்டு போயிடுங்க நீங்கள் அடுத்தவர் எங்கள் தளபதி குரலை கொடுக்குறாரு அவர் எதுவும் சொல்லாதீங்க மாரில் தொட்டி சொல்லுண்டா தளபதி ரசிகண்டா யார் மனசுக்கு காயப்பட்டிருந்தால் மன்னிச்சிருங்க எனக்கு எப்போ சொல்லிட்டேன் நான் அவ்வளோதான் தளபதி ரசிகண்டா அதோட வெறியண்டா